இயேசு நபியா இல்ல கடவுளா? இது ஒரு சாதாரண கேள்வி இல்ல. உலகத்துல இருக்கிற ரெண்டு பெரிய மதங்களுக்கு நடுவுல இருக்கிற ஒரு மைய புள்ளி. ஆமா, சொல்லப்போனா ஒரே வரையாற்று நபர எப்படி ரெண்டு தரப்பும் முற்றிலும் வேற மாதிரி பாக்குறாங்கங்கிறது தான் இந்த விவாதத்தோட ஆச்சரியமே. சரி, அப்போ இந்த டீப் டைவ்ல நாம அதை தான் ஆழமா பார்க்க போறோம். இஸ்லாமிய பார்வையில ஈசா ஒரு மாபெரும் தூதர். ஆனா கிறிஸ்தவ பார்வையில இயேசு கிறிஸ்து முழுமையான கடவுள். இந்த ரெண்டு அடையாளங்களையும் நாம ஒப்பிட்டு பார்க்கலாம். சூப்பர். எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? முதல்ல இஸ்லாமிய பார்வையிலிருந்து தொடங்குவோமா? கண்டிப்பா. இஸ்லாத்தோட அடித்தளமே தௌஹீத் தான். அதாவது படைத்தவன் ஒருத்தன், அவன் தனி, படைக்கப்பட்ட எதுவுமே அவனுக்கு சமமாகாது. இந்த அடிப்படையில இயேசு, அதாவது குரான்ல சொல்ற ஈசா, இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு மரியாதைக்குரிய மனிதர், ஒரு தூதர், அவ்வளவுதான். ஒரு நிமிஷம். அப்போ அவரோட பிறப்புல இருக்கிற அந்த அற்புதம் தந்தை இல்லாம பிறந்தது, அத இஸ்லாம் எப்படி விளக்குது? நல்ல கேள்வி. அங்கதான் கடவுளின் வார்த்தை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, இயேசு கடவுளோட கலிமா, அதாவது ஆகுக அப்படிங்கிற ஒரு கட்டளையால படைக்கப்பட்டார். ஓ, ஆதாம் மாதிரி சொல்றீங்களா? சரியா சொன்னீங்க. ஆதாம் எப்படி அப்பா அம்மா இல்லாம மண்ணிலிருந்து உருவானாரோ, அதே மாதிரிதான் இதுவும் இறைவனோட ஒரு அற்புதம். அப்போ அந்த அற்புதம் கடவுளோட சக்தியை காட்டுதே தவிர இயேசுவுக்கு தெய்வீகத்தன்மை இருக்குன்னு காட்டல. எக்ஸாக்ட்லி. அவர் தொட்டில்ல பேசினது, களிமண் பறவைக்கு உயிர் கொடுத்ததுன்னு குரான்ல சொல்ற அற்புதங்கள் கூட இறைவனின் அனுமதியுடன் தான் நடந்ததுன்னு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. சரி, இதுல மிகப்பெரிய வேறுபாடு அந்த சிலுவை மரணமா இருக்குமே. இல்ல, கொல்லப்படவும் இல்ல. அவங்களுக்கு அப்படி ஒரு தோற்றம் காட்டப்பட்டது. அப்போ என்ன நடந்தது? அவர் உயிருடன் இறைவனால் வானத்திற்கு உயர்த்தப்பட்டார்னு குரான் சொல்லுது. இதுதான் கிறிஸ்துவ பார்வையிலிருந்து முற்றிலும் மாறுபடுது. ஆமா, இது ரொம்ப பெரிய வேறுபாடு. ஏன்னா கிறிஸ்துவத்தோட அஸ்திவாரமே அந்த சிலுவை மரணமும் உயிர்த்தெழுதலும் தான் இல்லையா? பில்குல். கிறிஸ்துவத்தின் அச்சாணியே திருத்துவம், அதாவது ட்ரினிட்டி. அங்க இயேசு கடவுளோட மகன், அவரே முழுமையான கடவுள். இங்கேயும் வார்த்தைங்கிற அந்த சொல் வருதுதானே? ஆமா, ஆனா அர்த்தம் 100க்கு 100 வேற. யோவான் நற்செய்தி என்ன சொல்லுதுன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆஹா, இங்கதான் அந்த முக்கிய புள்ளி இருக்கு. இஸ்லாமிய பார்வையில வார்த்தைங்கிறது ஒரு கட்டளை, கிறிஸ்துவ பார்வையில அந்த வார்த்தையே கடவுள். இதுதான் மொத்த வேறுபாட்டுக்கும் அடித்தளம். இயேசு பாவங்களை மன்னிச்சது, வழிபாட்டை ஏத்துக்கிட்டது, இதெல்லாம் அவர் கடவுளா இருந்ததற்கான ஆதாரமா பைபிள் காட்டுது. இந்த நம்பிக்கை தான் பின்னால அதிகாரப்பூர்வமா ஏத்துக்கொள்ளப்பட்டதா? ஆமா. கிபி 325ல நடந்த நைசியா மாநாட்டுல இயேசு உண்டாக்கப்பட்டவர் அல்ல, பிதாவுடன் ஒரே சாராம்சத்தை கொண்டவர் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க. சரி, இப்போ நம்ம கிட்ட ரெண்டு பெரிய ஒண்ணுக்கொன்னு முரணான நம்பிக்கைகள் இருக்கு. இத ரெண்டையும் தாண்டி வரலாறு என்ன சொல்லுது? இயேசுன்னு ஒருத்தர் உண்மையாவே வாழ்ந்தாரா? அதுக்கு மதச்சார்பற்ற ஆதாரங்களும் இருக்கு. டாசிட்டஸ் மாதிரி ரோமானிய வரலாற்றாசிரியர்கள், அப்புறம் ஜோசிபஸ் மாதிரி யூத வரலாற்றாசிரியர்கள். அவங்க என்ன சொல்றாங்க? கிறிஸ்தோன்னு அழைக்கப்பட்ட ஒருத்தர் திபேரியு மன்னனோட ஆட்சியில பிலாத்துவால சிலுவையில அறையப்பட்டதா பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்போ வரலாறு இயேசுங்கிற ஒரு மனிதர் வாழ்ந்ததையும் அவர் ரொம்ப செல்வாக்கு மிக்கவராய் இருந்ததையும் உறுதிப்படுத்துது. ஆனா அவரோட தெய்வீகத்தன்மை பற்றியோ அற்புதங்கள் பற்றியோ வரையாறு அமைதியா இருக்கு. மறுபடியும் நாம் அந்த நம்பிக்கை சார்ந்த கேள்விக்கே நிக்கிறோம். ஆமா, எல்லா விவாதமும் அந்த ஒரு கேள்விக்கு தான் வருது. இயேசு கடவுளோட வார்த்தையா படைக்கப்பட்டவரா, இல்ல அவரே நித்தியமான வார்த்தையா? இஸ்லாமிய பார்வை கடவுளோட ஒருமைத்துவத்தை நிலைநாட்டுது. கிறிஸ்தவ பார்வை மனிதர்களோட மீட்புக்காக கடவுளே செஞ்ச தியாகத்தை காட்டுது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டுக்குமே ஆதாரம் ஒரே வரலாற்று நபர் தான். இதுதான் இதுல இருக்கிற ஆச்சரியமான முரண். சரி, கடைசியா கேட்பவர்களுக்காக ஒரு சிந்தனையோட இதை முடிக்கலாம். சொல்லுங்க. ஒருவேளை இயேசுவோட அடையாளம் நபியா அல்லது கடவுளாங்கிறதெல்லாம் தாண்டி அன்பு, மன்னிப்பு, கருணைன்னு அவர் கொண்டு வந்த போதனைகள்ல மட்டும் நாம கவனம் வச்சா மனித வரலாற்றில் அவரோட தாக்கம் குறித்த நம்ம புரிதல் எப்படி மாறும்? நல்ல கேள்வி. ஒருவேளை அந்த பட்டத்தை விட அவர் கொண்டு வந்த செய்தி தான் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது.